டிவிகே ஃபைல்ஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி டிவிகே ஃபைல்ஸில் சில முக்கியமான ஃபைல்ஸ் பார்க்க போகிறோம். குறிப்பாக பல்லாவரத்தில் உள்ள டிவிகே எம்எல்ஏ, அவருடைய வீட்டுக்காரர், அவருடைய பிஏ, அவர் போயிட்டு நான் டிவிகே அப்படின்னு சொல்லி ரோட்டில் படம் வைப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட மாமூல் வாங்க போயிருக்காரு. அவங்க மாமூலாக வர்றவங்கன்னு சொல்லி உட்கார வச்சு அவங்க மாமூலை கொடுத்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்காங்க. அப்படி ஒரு சம்பவம். அவங்களே சட்டத்தை ஆமாம், வேற என்ன பண்ணுறது? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கை சரி பண்ண வேண்டியவரும் சரியில்லைனாக்கா அப்புறம் மக்கள் தான் சட்டம் ஒழுங்கை சரி செய்யும். யாருன்னா ஒருத்தர் சரி பண்ணும்ல. அதனால அதாவது அனைவரும் இந்நாட்டு மன்னர்களா, மைந்தின் மன்னர்கள், மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கையில் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விவசாயி, தென்காசிலன்னு நினைக்கிறேன், இந்த விவசாயி புகார் கொடுக்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. அங்கே உள்ள போலீஸ்காரர்கள் அந்த விவசாயியை அடித்து துவம்சம் பண்ணி அவர் கவலைக்கிடமான நிலைமையில் இப்போ ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கார். இப்படி ஒரு சம்பவம் கேட்டாக்கா துண்டை போட்டுக்கிட்டு எனக்கு அடுத்த ஒரு பிறவி இருந்தாக்கா நான் விவசாயியாக தான் பிறப்பேன் அப்படின்னு பேசின ஒருத்தர் நீ விவசாயிகள் பாதுகாப்பு இல்லாத சூழலில் இருக்காங்க. அப்படி ஒரு வீடியோ வைரல். இந்த மாதிரி இன்னும் சில வீடியோக்கள் வைரலாக இருக்குது. அதெல்லாம் சேர்த்து இந்த டிவிகே ஃபைல்ஸில் நம்ம பார்ப்போம். அந்த நபர் எம்எல்ஏ காமாட்சியின் கணவரின் உதவியாளர் என்பது தெரிய வந்தது. நானுமே அந்த பேரை யூஸ் பண்ணல. நானுமே ஒரு பொருள் இதுல இருக்கேன்னா யார் பேர் யூஸ் பண்ண உங்ககிட்ட எவ்வளவு மரியாதையா பேசினேன். பேசல மரியாதையா? நான் என்ன மரியாதை என்னென்ன பேசுறேன்? பேச கூடாது. நீங்க ஆட்சிக்கே வந்து 10 நாள் தான், உங்க பதவி ஏத்த நாளே 10 நாள் தான். ஏன் அந்த மாதிரி பேசுறீங்க, யூஸ் பண்றீங்க? அந்த மாதிரி அராதிகமான வார்த்தை பேசாதீங்க, தயவு செஞ்சு பேசாதீங்க. சரி, என்னென்ன மேட்ரு? அதாவது பல்லாவரத்தில் காமாட்சி அப்படிங்கிறவங்க டிவிகே சார்பாக போட்டிடுறாங்க. அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. எம்எல்ஏ பிஏ போய் மாமூல் கேட்குறாங்கன்னா அது வேற. அது எம்எல்ஏவோட ஹஸ்பண்டோட பிஏ அவர் போய் கேட்டிருக்காப்புல. ஒன்றும் பழக்கடை நடத்தும் பொழுது ஒரு பெரிய பழக்கடைன்னு வச்சுங்களேன், பெரிய பழக்கடை. அதில் என்ன பண்ணுவாங்க, பழக்கடைனாக்கா வாசலில் ஒரு 2 பெஞ்ச் எடுத்து போட்டு அதில் பழங்கள் எடுத்து வச்சுருப்பாங்க. உள்ள கடைக்குள்ளே வச்சுருக்க மாட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க இல்லை, எனக்கு தெரிஞ்சு உலகம் முழுக்க அப்படித்தான். என்ன பழம் இருக்கோ அதில் 2 கூடையோ 2 பெஞ்ச் எடுத்து போட்டு முன்னாடி உள்ள கூடையில் அந்த சாம்பிளுக்காக முன்னாடி வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கும் பொழுது இந்த எம்எல்ஏவினுடைய வீட்டுக்காரருடைய பிஏ இருக்காரு, அவரு போய் இன்ஸ்பெக்ஷனுக்கு அவர் ஒரு ஆய்வு நடத்துறதுக்காக இருக்குது. அப்போ இன்ஸ்பெக்ஷனுக்கு போகும்பொழுது முன்னாடி அந்த எல்லா பழக்கூட என்னது கடைக்கு வெளியில ஷோகேஸா, இது வந்து இபிகோ 340 படி சரியா இல்லையே அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன சார் பண்ணலாம், அதுக்கு உங்களுக்கு ஃபைனு 2000 ரூபா உங்களுக்கு ஃபைனு அப்படின்னு இருக்காப்புல. சரி, இப்போ வந்து கடைக்கு வெளியில் நடைபாதையில் போடுறாங்க. அப்போ நடைபாதை சாரிகளுக்கு அது பிரச்சனையாக இருக்காதா? அல்லது கடை வரைக்கும் தானே உனக்கு வாடகை விட்டுருக்காங்க, அதுக்கு வெளியில் போடுறது தப்பு இல்லையா? 2 பெஞ்ச் எடுத்து போட்டு சட்டப்படி தவறு தானே. சரி, அந்த எம்எல்ஏ கிட்ட, அந்த எம்எல்ஏவனுடைய வீட்டுக்காரருடைய பிஏ கிட்ட கேட்போம். இதே மாதிரி இந்த கூவம் ஓரமாக ஆக்குப்பை பண்ணி பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் கட்டி வச்சுருக்காங்கல்ல அந்த பக்கம் அரசாங்கத்தினுடைய இடத்த, அவங்ககிட்ட போய் இதே மாதிரி அரசாங்கத்தினுடைய இடத்த நீங்கள் ஆக்குப்பை பண்ணி கட்டி வச்சிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இந்த எம்எல்ஏவனுடைய வீட்டுக்காரருடைய பிஏ போய் அங்கே போய் கேட்பாரா? இதே மாதிரி பல பிரைவேட். வேணாம்ண்ணே, எதுக்கு அவ்வளோ தூரம் போறீங்க? அதே பல்லாவரத்திலேயே சில ஏரிகள் இருக்குது, இருந்தது. அந்த ஏரிகள் மேலே மண்ணை போட்டு நிரப்பி அதை நிலம்னு மாவாரா வந்து சில பேர் கொடுத்துருக்கிறாரு. அந்த சில பேர் தாவேக்காலையும் இருக்கலாம், தாவேக்காவுடைய தலைவர் கூடயும் இருக்கலாம், அவர்களுக்கு ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், அவங்களுக்கு அமைச்சர் பதவியும் கூட கொடுத்துருக்கலாம், நமக்கு தெரியல, இருக்கலாம் தான் தெரியல. இப்போ இந்த மாதிரி உள்ளவங்ககிட்ட போய் நீங்கள் தட்டிக்க, நீ யூனிவர்சிட்டியை காலி பண்ணிட்டு வெளில போ, உனக்கு ஒரு 2 கோடி ரூபா ஃபைன் அப்படின்னு கொடுப்பியா, கேட்பியா? இதே மாதிரி பல இடங்கள்ல அரசாங்கத்தினுடைய இடத்தை ஆக்குப்பை பண்ணி பல பிரைவேட் காலேஜஸ் அவங்க அரசாங்கத்தோட இடத்தை ஆக்குப்பை பண்ணி கட்டி வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீங்கள் கேட்பீங்களா, ஐயா இது அரசாங்கத்தினுடைய இடம், நீங்கள் வந்து ஆக்குப்பை பண்ணி கட்டி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து 5 லட்சம் ரூபா ஃபைன், ஆய்வு செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு போய் கேட்டு பாருங்களா பாப்போம். இதே மாதிரி பல பேர் ஆட்டையை போட்டு உட்காந்துருக்காங்க அரசாங்கத்தினுடைய இடத்த, போய் கேட்டுருவீங்களா? நீங்கள் பழக்கடைங்கிறது நீங்கள் மற்ற பொருட்கள் மாதிரி வீணா போகாத பொருள் கிடையாது. பழங்கிறது நீங்கள் வாங்கி வச்சு 2 நாளில் வியாபாரம் பண்ணி ஆகணும். வியாபாரம் பண்ணலைனாக்கா அதை அழிவிடு, யாரும் வாங்க மாட்டாங்க. வாங்கின காசு தண்டம் நட்டம். பெரும்பாலும் பழக்கடைகள் நட்டத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு வாங்கின பழம் முழுக்க வியாபாரம் ஆகாது.
அப்போ என்ன ஆகும், நிறைய அழிவு போகும், விற்காம கடந்து போகும், நஞ்சு போகும், சூம்பி போகும், அது குப்பையில தான் போட்டாங்க. திராட்சையே மொத்தமாக வாங்கிட்டு வருவாங்க, அதில் உதிர்ந்து போயிட்டோம்னா அது எடுத்து 40 ரூபாய்க்குல வித்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்த வரைக்கும் லாபம்னு, அதுதான் வந்து ரியாலிட்டி. அப்போ இந்த பழக்கடைங்கிறது பெரும்பாலும் லாபமாக்க முடியாத ஒரு தொழில். சரி, ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு 300 400 500 வந்தாக்கா வீட்டு செலவுக்காகவே ஒரு ரொட்டேஷன் தான். அதில் தான் பழக்கடைகள் பெரும்பாலும் நடந்துகிட்டு இருக்கும். அந்த கடையில் ஒரு நாளைக்கு ஒரு 500 1000 லாபம் எடுக்கிறவன்ட்டு போய் 2000 ரூபா கொடு, 4 பக்கெட்டை தூக்கி விட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டாக்கா உனக்கு என்ன மனசாட்சி? ஆய்வுக்கு வந்திருக்கேன் காசு கொடுத்து. அப்போ இல்லை என்ன மனசாட்சி இருக்குன்னு கேட்குறேன். என்ன அவங்க மனிதனாகவே இருக்க வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக மனித மாண்போடு இருக்க வாய்ப்பு லாய்க்கே இல்லாத ஒரு கும்பலாக தான் இருக்க முடியும். அப்போ இந்த மாதிரி ஒருத்தன் போய் கேட்குறான்னாக்கா இது இது பல்லாவரம் சென்னை சிட்டி, அதனால அவங்க போனோடனே ஆளை பார்த்தோன்னே தட்டி உட்கார வச்சுட்டாங்க. வாடாங்க ஆற்றா வந்து முழுசா 10 நாள் அவர் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அது கேட்குறாங்க. ஆட்சி ஆரம்பித்து ஆட்சி தலைமை பொறுப்பு ஏற்று முதல்வராகி 10 நாள் தான் நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்று ஆயிருக்கு. 10 நாள் தான் ஆயிருக்கு. இதில் எல்லா கட்சி ஆஃபீஸுடைய காலையும் உளுந்து டோருக்கு பக்கத்தில் 2 கதவை தட்டிட்டு இதான் நீ வாங்கிட்டு வந்திருக்க. அப்போ 10 நாள் இந்த ஆட்சி எப்போ வேணாலும் கலைக்கப்படலாம். இப்போ விசிகே கம்யூனிஸ்ட் கட்சிலாம் ஆதரவை வாங்கிட்டு வந்துட்டாங்கனாக்கா காங்கிரஸ் வாங்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த இது கிடையாது, பழக்கம் கிடையாது வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க இதனுடைய ஆட்சி முறை சரியில்லை, அல்லது வந்து சமூக நீதிக்கு எதிராக அந்த ஆட்சி போகுது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவாக இருக்கு, அல்லது பட்டியல் சமூகத்துக்கு எதிராக மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இந்த ஆட்சி போகுதுனாக்க எப்போ வேணாலும் முதல்ல விசிகா தான் வெளில வரும். அடுத்த பின்னாடி ஏசிபி இசிபிஎம் இவங்களாம் வந்துடுறாங்க, ஐஎம்ஓ வந்துடுறாங்க, எல்லாம் வந்துடுறாங்க. அப்புறம் திரும்ப என்ன பண்ணுவோம்னாக்கா சோஃபா செட்டை தூக்கிட்டு நீங்கள் சிபிஆர் சமூக ஆஃபீஸுக்கு போகணும். அப்போ 10 நாள் தான் ஆகுது. நிலையில்லாத ஒரு ஆட்சி தான் நடத்திட்டு இருக்கீங்க. இந்த சூழலையே நீங்க வந்து மால் கேட்குறீங்கன்னா இன்னும் நீங்க பெரும்பான்மை எடுத்து ஆட்சி அமைச்சிங்கனாக்கா என்ன லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாரு. ஐயோ, இன்னைக்கு மத்தியானம் வேற ப்ரெஸ் மீட்ல விளையாட்டுத்துறை அமைச்சர் வேற, நாங்க ஊழலை ஒழிச்சிட்டோம், 10 நாள் இது பெரிய வரலாறு, லஞ்சம் ஊழல் தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. பாட்டிலுக்கு 10 ரூபா எல்லா இடத்துலையும் வாங்குறாங்க, கண்டிப்பா வாங்குறாங்க. 10 பாட்டிலுக்கு 20 ரூபா, மணிக்கு 20, ஒரு இடத்துல 10, சில இடங்கள்ல 20, பல இடங்கள்ல 30, சில இடங்கள்ல 40ன்னு வாங்கிட்டு தான் இருக்காங்க. டெய்லி வீடியோக்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது லஞ்சம் இல்லையா? உங்க தலைவர் தானங்க பாடினாரு பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு. அப்ப லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லி தானே பாடினாரு. நான் வந்தேன்னாக்கா ஒழிச்சிடும்னு சொன்னார்ல, லஞ்சம் வாங்கிட்டு தானே இருக்காங்க. தவறு இது. இப்போ என்ன அதுக்கு பேர் லஞ்சம்னு இருந்தாங்கன்னா பிரச்சனை. ஆணவ கொலைக்கு காதல் விவகார கொலைன்னு எப்படி பேர் கண்டுபிடிச்சோமோ அப்ப அதுக்கு வந்து ஊக்கத்தொகை, அது வந்து பணியாளர்களுக்கான ஊக்கத்தொகைன்னு பேர் மாத்திட்டோம்னாக்கா தாவேகாவின் ஆய்வு தொகை, ஒரு ஆய்வு தொகை அப்படின்னு ஒரு ஆய்வு தொகை வாங்கியிருக்காரு. இப்படி நம்ம முன்னாடியே பேர் வச்சுட்டாங்க. நம்ம மணிசார் பேர் வச்சுட்டாரு, என்னது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமௌண்ட். அதை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமௌண்ட் தலையை சொரிஞ்சுக்கிட்டே சொல்லுவோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமௌண்ட், தாவேகாவின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமௌண்ட். அது வந்து டிஎம்கே ஆட்சியில் நடந்துச்சுனாக்கா லஞ்சம் ஊழல், டிவிகே ஆட்சியில் நடந்துச்சுனாக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமௌண்ட். சரிங்களா? இன்னமும் லஞ்சம் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா மட்டும் இல்லை, உங்கள் கட்சிக்காரருடைய உங்கள் எம்எல்ஏவனுடைய வீட்டுக்காரருடைய பிஏ உங்கள் கட்சியின் பேரை சொல்லி பழம் விற்கிறவங்ககிட்ட போயிட்டு 1000 2000ன்னு லஞ்சம் கேட்டிருக்காங்க. செவிட்லேயே போய் உட்கார வச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இல்லையா? இதுதான் லஞ்சத்தை நீங்கள் ஒழிக்கிற லட்சணமா? சரி, அடுத்ததாக வைரலாக இருக்கிற அந்த டிவிக்கு பயிற்சியை பார்ப்போம். ஆக்சுவலாக வேலூர்ல நடந்திருக்கு. ஒரே கரைச்சலா இருக்கு. என்ன விவகாரம்? அது வேலூர்ல நடந்திருக்கு. அங்க செங்கல் சூளை போடுறவங்க அவங்க கிட்ட போயிட்டு கட்சி கொடியை கார்ல கட்டிட்டு அந்த வெள்ளை சட்டை போட்டு அந்த கட்சி எம்ப்ராய்டரி போட்டுட்டு சரி சரி தாவைக்கல வந்திருக்கேன், 1 லட்ச ரூபா கூட, 1 லட்ச ரூபா கன்ஸ்ட்ரக்ஷன் அமௌண்ட் கூட இல்லை, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமௌண்ட் 1 லட்ச ரூபா அப்படின்னு கேட்டிருக்காப்புல. தாவேக்காவில் உள்ள உறுப்பினர், தாவேக்காவில் உள்ள பொறுப்பாளர்களை வேலூரில் போயிட்டு 1 லட்ச ரூபா கேட்டு மிரட்டிருக்காப்புல. திடீர்னு ஃபோன் எடுத்து நான் எங்கே கேட்டேன், நான் எப்போ கேட்டேங்கிறாப்புல. யாரு கேட்டது 1 லட்ச ரூபாய்? யாரா 1 லட்ச ரூபா கேட்டது? திடீர்னு உள்ள இருந்த நீ தானடா என்கிட்ட கேட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ இது வந்து ஏதோ மறைமுகமாக அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குறது, பாட்டிலுக்கு 10 ரூபா, கையெழுத்து போகிற இடத்துல 300 ரூபா, இது மட்டும் இல்லை, இதுவும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இது மட்டும் இல்லை, இந்த ஆட்சியில் கூடுதலாக சேர்ந்துருக்கு. என்ன சேர்ந்துருக்குனாக்கா கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள், அவன் எம்எல்ஏ கிடையாது,
கட்சியில உள்ள கட்சி உறுப்பினர் அவ்வளவுதான். கட்சி கொடியை கட்டிட்டு அந்த கட்சிக்காரன் எனக்கு காசு கொடு, 1 லட்ச ரூபா கொடு. இப்ப இந்த செங்கல் சுலகிட்டே 1 லட்ச ரூபா போய் கேட்கறாங்கன்னாக்கா, இப்ப ஒரு குவாரி வச்சிருப்பாங்களா, அதாவது கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு லைசன்ஸ் வாங்கின குவாரிஸ் இருக்கும். அந்த குவாரிஸ்காரன்ட்டே இவன் எவ்வளவு வாங்குவான்னு யோசிச்சு பாருங்க. சிஆர் தான் எனக்கு இவங்க ஆளுங்கட்சி. அப்ப இங்க ஒரு எல்லுனாக்கா அங்க 1 சி பை அவ்வளவுதான். சாதாரண கட்சியில ஒரு எம்எல்ஏ எம்பி கூட கிடையாதுங்க, ஒரு மினிஸ்டர் கூட கிடையாது, கட்சியில ஒரு உறுப்பினர் அவ்வளவுதான். கொடியை கட்டிட்டு ஊர் ஊரா கிளம்புறாங்க. அதான் எம்எல்ஏ வீட்டுக்காரருடைய பிஏவே போயிட்டு 2000 கேட்கறான்னா, அப்ப நேரடி கட்சியில இருக்கிறவங்க போயிட்டு 1 லட்ச ரூபா கட்டிட்டு இருக்கான். அப்ப ஹஸ்பண்ட் என்ன ரேட் கேட்பாப்ல, எம்எல்ஏவோட பிஏ என்ன கேட்பாரு, எம்எல்ஏ என்ன கேட்பாங்க. என்னன்னா இல்ல லஞ்சம் ஒழிக்கப்பட்டு தான். அதாவது பாட்டிலுக்கு நீங்க கவர்மெண்ட் ஆபீசர் தான் கேட்கறத வந்து நாங்க இது பண்ண போறோம். கட்சிக்காரன் கேட்கறது அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமௌண்ட். இப்ப தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, சிவகார்த்திகேயன் படத்துல இவரு சமுத்திரகணன் நடிச்சிருப்பாரு. படத்துல சமுத்திரன் எல்லாரும் பணக்கார வீட்டுகள் அண்ணன் அனுப்பிச்சாரு, என்னடா ஒரு ரூபா காசு வாங்கிட்டு சொன்னாரு. 1 ரூபா எடுத்து கொடுப்பாங்க. இந்த 1 ரூபால பெரிய 1 ரூபா, பெரிய 1 ரூபா 1 லட்சம் செவுட்லேயே போவாங்கல்ல, 7.5 முக்கா. இப்ப ஆட்சி அமைச்சாரு டிவி கேட்கறாங்கன்னா, அவங்க அனுப்பிச்சு அண்ணன் அனுப்பிச்சு ஒரு 1 ரூபா காசு பூரா 7.5 முக்கனாக மாறி அண்ணன் அனுப்பிச்சாரு. என்னடா எம்ப்ராய்டரியில் இருக்கிறது 1 லட்சம் பூரா டிவி கேட்கறாங்கன்னா 7.5 முக்கனாக மாறிவிட்டார்கள். பலரின் வாழ்க்கையையும் குடும்பத்தையும் அடியோடு அழித்தொழித்த லாட்டரி டிக்கெட் விற்பனை மீண்டும் தமிழ்நாட்டில் தலை தூக்கிவிட்டதாக பொதுமக்கள் இந்த சம்பவம் குறித்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். இப்போ திரும்ப லாட்ரி வந்து வாட்ஸ்அப்பில் அப்டேட்டு, இந்த ரூட் மாஃபியா எல்லாமே இருக்காங்கன்னா அப்டேட் பண்ணி இப்போ வந்து நேரடியாக இது கிடையாது, ஹார்ட் காப்பியே கிடையாது, சாஃப்ட் காப்பி தான். வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு நம்பரை சூஸ் பண்ணிக்கணும். அந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஷஃபிள் பண்ணி வாட்ஸ்அப்லேயே ரிசல்ட்டு. அதை அப்படி பார்க்கக்கூடாது. இது ஒரு பேப்பர்லெஸ்ஸாக போகிறாங்க, நீ எடுத்துக்கக்கூடாது. இது ஒரு மாற்றம் இல்லை. ஏன் ஒரு பேப்பர் அடித்து அது கலர் பிரிண்ட் அவுட் போட்டு அதை கட் பண்ணி ஒரு கடை போட்டு அதில் 4 பேர் வச்சு வேலை வச்சு சம்பளம் கொடுத்து எதுக்கு அப்படி லாட்ரி இது பண்ணிட்டு? எல்லாமே டிஜிட்டல். அவ்வளோ உங்கள் வாட்ஸ்அப்கே வந்துடும். வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு இப்போ லாட்ரி விற்பனை வருது. என்னக்கா இத்தனை நாள் வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே லாட்ரி என்ட்ராகாமல் இருந்துச்சு. இப்போ ஆட்சி வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள், திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பக்கத்தில், அப்புறம் இன்னும் ஒரு சில இடத்துல கூட லாட்ரி டிக்கெட் விற்று கையோட மாற்றினாங்க கள்ள லாட்ரி. இப்போ மாட்டிக்க கும்பல் என்னன்னாக்கா வாட்ஸ்அப்பில் லாட்ரி. இப்போ டிவிக்கு ஆட்சி வந்தோடனே எப்படி கள்ள லாட்ரிங்கிறது உள்ளுக்குள்ள வருது, இது வரைக்கும் வராமல் இருந்தது, எப்படி இப்போ மட்டும் கரெக்டாக உள்ள வருது? இது ஸ்டார்டிங்கு. இது என்னவாகும்னாக்கா, இது பிடிச்சது 2-3 பேரை பிடிச்சிருக்காங்க, பிடிக்காம இன்னும் 30,000 பேர் 40,000 பேர் உள்ள இருப்பான், வாய்ப்பு இருக்கு. இப்போ அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பெனட்ரேட் ஆவாங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப் அதிகமாக வச்சு, அல்லது இந்த டிவிக்கே கூட மெர்ஜ் பண்ணி, அல்லது அங்கேருந்து ரூட் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, நான் சொல்ல ரூட்டுங்கிறது வழி எடுத்து இந்த வாட்ஸ்அப் வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. இது அப்படியே ஈஸியாக பரவிடும். இப்போ ஒரு 100 ரூபா ஒரு லாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லேயே விற்க ஆரம்பிச்சிருவாங்க. வாட்ஸ்அப்லேயே ஜிபேல பே பண்ணிக்கிறது. அப்போ 100 ரூபா போகிற போக்கில் அப்படி 100 ரூபா போட்டு போகிறது, ஒரு நாள் குழுக்கள் 100 ரூபா தானே, என்ன ஒரு நாள் சரக்கு அடிக்கிறது 200 ரூபா செலவாகுது, 100 ரூபா போட்டு பார்ப்போமே, வந்தால் நமக்கு 10 லட்சம்ல, வந்தால் 50 லட்சம்ல, வந்தால் 1 கோடி இல்லை, 100 ரூபா போனால் போயிட்டு போகுது, இப்படிங்கிற மனநிலை தான் பல பேருக்கு இருக்கும். இப்போ இந்த சிஸ்டத்தை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியாது, கவுண்டர் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து சீட்டு கிடையாது, இதுக்கு அச்சு கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு குரூப் சும்மா இயங்கிட்டு இருக்கு, அதில் பணம் போட போறீங்க, உங்களுக்கு நம்பரில் வரப்போகுது. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதும் கஷ்டம். ஏன்னா இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுற சிஸ்டம் இருந்தாலும் அது ஃபைண்ட் அவுட் பண்ணுற இடத்துல இருக்கிறவங்க அதுக்கு உத்தரவிட்டால் தான் நடக்கும். அவங்களே ஒருவேளை இதை அனுமதிச்சு உள்ள விட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா தகவலாக சொல்கிறேன். அதனால இந்த மாதிரி இப்போ பெனட்ரேட்டாக இருக்கு. இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு பாரு, இது இன்னும் மூர்க்கமாகி இப்ப 100 ரூபான்னு போடுறாங்கல்ல, 1000 ரூபான்னு போடுவாங்க. 100 ரூபா போட்டீங்கன்னாக்கா 10 லட்சம், 1000 ரூபா போட்டாக்கா 50 லட்சம். இப்ப 10,000 ரூபா பம்பர் பரிசு 10,000, அதுக்கு எவ்வளோங்க பரிசு? 10 ரூபா போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபா பம்பர் பரிசு. சரி, ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஏன்னா 10,000 ரூபானாக்கா பிரெயின் வாஷ் நடக்கும், எல்லாரும் வரமாட்டாங்க, இதுக்குள்ள ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் வருவாங்க. ஒரு 5 டிக்கெட் வாங்கிட்டு வச்சுக்க, ஏதோ ஒன்று கண்டிப்பாக கொடுங்க. 1 கோடி இல்லைனாக்கா 50 லட்சம் ஒன்று இருக்குல்ல, 2வது பிரைஸ், அடுத்து 25 லட்சம் இருக்குல்ல, அப்படி இல்லைன்னா 10 லட்சம் இருக்குல்ல, ஏதோ ஒன்று கண்டிப்பாக உழுகுங்க. அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி இந்த 10,000 போடணுங்கிற மனநிலைக்கு வந்து அவனை 5ஆ போட வைப்பாங்க, 50,000 போட வைப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த 2 வருஷத்தில் இந்த டிஜிட்டல் லாட்ரி இருக்குல்ல, கள்ள லாட்ரி, இந்த டிஜிட்டல் கள்ள லாட்டரியில் பல குடும்பங்கள் தற்கொலைக்கு தள்ளப்படும். கடனில் இந்த லாட்டரி டிக்கெட் வாங்கி கடன் ஆகி, ஒரு பக்கம் கடன் வந்து குட்டி போட்டு சட்டி போட்டு வெட்டி போட்டு எல்லாம் போட்டு அவனை தற்கொலைக்கு தள்ளும்.
அதுக்கப்புறம் குடும்பங்கள் நாசமாகும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பேரெழுச்சி வந்து தான் இந்த ஆட்சிக்கு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். இல்லைனாக்கா ஒருவேளை அந்த ஆட்சி வந்து 5 வருஷம் கண்டினியூஸாக நடக்கணும் அப்படின்னா இந்த கள்ளல் ஆட்சியை தயவு செஞ்சு ஒழிச்சிருங்க. ஸோ இது என்னன்னாக்கா இப்போ கரண்ட்டாக சென்னைக்குள்ளே மீண்டும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் போயிட்டுருக்கு. பல இயக்கங்கள் அமைப்புகள் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன திமுக ஆட்சி நடத்தும் போது அதற்கு அந்த வழக்கறிஞராக நின்று முன்னாடி நடத்தின தோழர் பாரதி அவர்கள் அவர் வந்து ஒரு அமைப்பை வச்சிருக்காரு. அதனால அவர் தான் இந்த போராட்டத்திலையும் முன்னாடி நின்று அவர் தான் ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு, முன்னாடி உட்காந்துருக்காரு. தூய்மை பணியாளர் பிரச்சனை திமுக பிரிவு நடக்கும் பொழுது பெரிய ப்ரொபகண்டாவும் மாற்றப்பட்டுச்சு. நீலம் வந்து அங்கே போய் முன்னாடி உட்காந்து அந்த அந்த போராட்டத்தை வந்து லீட் பண்ணுறது மாதிரி அவங்க ஒரு மீடியாவோ அவங்க வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் அது. எனக்கா ஒடுக்கப்பட்ட மக்கள் யார் எங்கே போராட்டம் பண்ணாலும் அவங்க பக்கம் நிற்க வேண்டியது மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அன்னைக்கு அங்கே போய் நின்று நீலம் வந்து இன்னைக்கு ஏன் இங்கே போகலை, இப்போ இன்னைக்கு போய் நின்றுருக்கணும்ல. அப்போ அன்னைக்கு அங்கே போன சில பேனாக்கள் ஏன் இங்கே போகலை, அன்னைக்கு அங்கே போன கஸ்தூரிகள் ஏன் இன்னைக்கு இங்கே போகலை, அன்னைக்கு அங்கே போன ஒய்ஜி மகேந்திர முன்னு இன்னைக்கு ஏன் இங்கே போகலை. அன்னைக்கு அந்த கூட்டம் நடக்கும் பொழுது நைட் ஒரு நைட்டாக விஜய் ஃபோன் பண்ணி, அதாவது இங்கேருந்து போராட்டக்காரர்கள்லாம் இங்கேருந்து போய் பனையூரில் பார்த்துட்டு வந்தாங்கல்ல. இப்போ அதே மாதிரி விஜய் இந்த போராட்டம் பண்ணுறதோட பார்வைக்கு போகாதா, இன்ட்டு வந்து தகவல் கொடுத்துருக்க மாட்டாங்களா? ஐயோ இன்னைக்கெல்லாம் வந்து டேபிளில் போய் சொல்லணும், இன்னைக்கு இந்த நேரத்தில் இது நடந்திருக்கு சார், இதுக்கு நேரம் நடந்திருக்குன்னு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. திமுக பிரிவில் இப்படி நடந்துச்சுனாக்கா அறிக்கை வரும் அல்லது பதில் கொடுப்பாங்க, யாராவது போவாங்க. அதாவது அங்கே போகிறவங்க சரியாக பேசுகிறாங்க தவறாக பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறது சரி தவறுங்கிறத தாண்டி ஒரு ஆளுங்க ரெப்ரஸன்டேட்டிவ் போய் நிற்கணும். அவங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம், அவங்க தப்பாக பேசுனாங்க நம்ம தூக்கி போட்டு மிதிக்க போகிறோம், அது வேற விஷயம். ஆனால் இங்கே யார் போய் நின்னா? யாருமே போகலையே. இப்போ என்ன விஜய்க்கு வந்து முதலமைச்சர் விஜய்க்கு என்ன டைமே கிடையாதா? இல்லைங்க இந்த அமைச்சரவை பதவியில் பிஸியாக இருக்கிற ஓகே, ஏன்னா முழுக்க அமைச்சரவை பதவி இருந்தாங்களா? ஒரு 1 hour ப்ரோக்ராமு அண்ணன் ஒன்னியரசு அவர்களும் ஐஎம்யூல ஷாஜகான் அவர்களும் 1 hour மொத்த ஷெடியூலே லோக் பவன்லேருந்து வந்தது 20 நிமிஷம் தான். சரி ஓகே 1 hour அதிகபட்சமாக வச்சுக்கலாம். ஆனால் நடிகைகளை தன்னுடைய அலுவலகத்துக்கு வர வச்சு பார்க்கறது நேரம் இருக்கு, வெங்கட் பிரபு வர வச்சு பார்க்கறது நேரம் இருக்கு, சத்யராஜனுடைய பையன் சிபிராஜ் வர வச்சு பார்க்கறது நேரம் இருக்கு. சிபிராஜ்னு சொன்னா போதும் நீங்க சத்யராஜ் ரொம்ப இழிவுபடுத்துறீங்க, கண்மையா வண்டிக்கிறேன். எப்பா 1000 இருந்தாலும் பையன் தான். ஏன்னா எப்பா நீ கேள்விப்பட்டது இல்லையா, வாத்தியார் பையன் மக்கு அந்த மாதிரி கேள்விப்பட்ட, போலீஸ் பையன் திருட, வாத்தியார் பையன் மக்கு. வாத்தியார் பையனா அவனும் அறிவாளியா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கட்டாயமும் கிடையாது. வாத்தியார் படிச்சாரு, வேலைக்கு போனாரு, அறிவோட இருக்காரு. அவரு வந்து திராவிடம்னா என்னன்னு அவருக்கு தெரியும், பெரியார்னா யாரு அம்பேத்கர்னா யாருன்னு அவருக்கு தெரியும். வாத்தியாருடைய பையனும் அப்படி இருக்குன்ற அவசியம் இல்லை. அப்போ வாத்தியாரோட பையனை சரியா வளர்க்காம விட்டுருக்காரு. அப்படி இல்லைன்னா வாத்தியாருடைய பையன் பெரியார் அம்பேத்கரும் படிக்கல, அவருக்கு தான் எப்படி அடிமைப்பட்டு வந்தோம், எங்கேருந்து கிடந்த வந்தோம், நமக்கு எப்படி கல்வி மறுக்கப்பட்டுச்சு எதுவுமே தெரியாத ஒரு பையன். அவன் ஒரு 2K கிட்ட கூட கிடையாது, இருந்தாலும் அவனுக்கு தெரியாத. அப்போ எல்லாருமே அப்படிதான். அந்த வகையில் அதுக்காக பையன் ஆயிடுமா அப்படிங்கிறது இல்லை. அதனால இப்போ சிவராஜை பார்க்கறது நேரம் இருக்கு, வெங்கட் பிரபு பார்க்கறது நேரம் இருக்கு, இன்னும் பலரையும் வர வச்சு நீங்க பார்க்கறது நேரம் இருக்கு, பல நடிகர்கள் சினிமா துறையிலேருந்து. ஆனா ஏன் இங்க போராடுற தூய்மை பணியாளர்களை பார்க்கறது அன்னைக்கு கூப்பிட்டு நீங்க வர வச்சு கூட பார்க்கலாமே. இப்போ இங்க தலைமைச் செயலகத்துக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்க வர கூட பார்க்கலாம்ல. அதை விட இது டிஸ்டன்ஸ் கம்மி. ஏன்னா இன்னைக்கு சிஎம் புரோட்டோகாலோட இருக்கீங்க, எல்லா செக்யூரிட்டியும் உங்களுக்கு உண்டு. நீங்க வர்றீங்கன்னாக்கா முழுக்க உங்களுக்கு கிளியர் பண்ணி வைப்பாங்க, நேரடியாக அங்கே போய் பேசிட்டு வரலாமே. ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு என்ன கிரௌட் வர போகுது, இல்லை நீங்க அங்க வர்றதுக்கு தான் என்ன கிரௌட் வரும். ஏன்னா அன்னைக்கு அந்த போராட்டம் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் கூலி படத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இங்க ஏழை தொழிலாளர்கள் போராடுறாங்க, நீங்க கூலி கேட்டு போராடுகிறார்கள், நீங்க கூலி படத்தை பாக்குறீங்களா? இன்னைக்கும் அதே மாதிரி கூலி கேட்டு தான் போராடுறாங்க. இன்னைக்கும் சுகாதாரமான விஷயங்கள் இங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க, அடிப்படையான விஷயங்கள் தேவைன்னு சொல்லிட்டு போராடுறாங்க, வேலையை வந்து எங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் போராடுறாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா அந்த பக்கம் நடிகர்களை வரவழைச்சு அவங்க கூட இயக்குநர்களையும் நீங்க பார்த்து பேசிட்டு போட்டோ எடுத்து அதை போட்டு இப்ப இந்த கம்பேரிசன்லாம் போடுறதுக்கு கம்பேரிசன் போடுறதுக்கு எந்த பேனாக்களும் வராது, நீளம் வராது, அல்லது கஸ்தூரிகள் வர மாட்டாங்க. இன்னும் சில மைக்குகள்லாம் இருக்குது. உங்க அப்பாவுக்கு இடம் கொடுத்தது யாரு, திருச்சியில சென்னையில உங்களுக்கு சீட்டு கொடுத்தது யாரு அப்படின்னு பேசணுங்க. இன்னைக்கு சென்னை முழுக்க யாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க? எப்பா இன்னைக்கு சென்னை முழுக்க உனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குதுனாது நீ செத்தினா உனக்கு புதைக்க நான் இடம் கொடுப்பேனா பார்க்கலாமா அப்படின்னு சொடக்கு போட்டு ஏன் பேசல? இப்போ அன்னைக்கு பேசினவங்க இன்னைக்கு ஏன் பேசல? அப்போ அன்னைக்கு வந்து உட்காந்துருந்தவங்களுக்கு, அந்த போராட்டம் பண்ணக்கூடிய மக்களுக்கு, அந்த தொழிலாளிகளுக்கு வந்து உரிமைகளை வாங்கி கொடுக்குறது நோக்கம் இல்லை. இந்த அரசின் மீது நீங்க அவதூறு பரப்பணும், அல்லது அந்த அரசுக்கு ஒரு கெட்ட பேரை அல்லது ஆன்டி கமிஷன் உருவாக்கணும், அவ்வளவுதான். உண்மையிலே தொழிலாளர்கள் மீது நல்லா கொண்டு போயிருந்தாங்க. இப்ப தோழர் மாதிரி வந்து நின்றுக்கணும்ல, இப்போ நின்றுக்கணும்ல, உட்காரணும்ல. இதை அந்த போராடிய தோழர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும்.
ஸோ என்னன்னாக்கா இதான் தென்காசி பக்கம்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு விவசாயி விசாரணைக்காக போனதாக இதில் போட்டிருக்காங்க. வேற சேனலில் வந்து என்ன போட்டிருக்காங்கனாக்கா அவர் புகார் கொடுத்துருந்தாரு, அதுக்காக போயிருந்தாங்க. இவர் புகார் கொடுத்துருந்தாரு, அதுக்காக வர சொல்லி அந்த புகார் மீதான விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க. விசாரணைனாக்கா இவரே தப்பு செஞ்சா நினைச்சிடக்கூடாது. சில சேனல் என்ன பண்றாங்கன்னா இவர் வந்து புகார் கொடுத்துருக்காரு, அதனால விசாரணைக்கு வர சொல்லி அந்த புகார் மீதான விசாரணை அவர் போயிருக்காரு. போகும்பொழுது இவரை வந்து அங்கே உள்ள போலீஸ் வந்து தாக்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அதுக்கப்புறம் வந்து தாக்கினதுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் இதில் மருத்துவமனையில் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்லாம் சேர்த்துருக்காங்கன்னு தகவல். இதில் இன்னும் போலீஸ் தரப்புல என்ன சொல்கிறாங்கனாக்கா அவர் மருந்து குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மருந்து குடிக்கிறதா நான் கேட்டேன், போன வழியில கேட்டேன். மருந்து குடிக்கிறதாக அவர் இருந்ததுனாக்கா ஊர்ல காட்டுக்குள்ள போய் எங்க மருந்து குடிச்சு படுத்துருவாங்க, அல்லது வயல்ல படிச்சு கொடுத்துட்டு மருந்து வீட்லயே கூட குடிச்சிட்டு படுக்கலாம். இது போலீஸ் ஸ்டேஷன்ல இங்க இருந்து பஸ் பிடிச்சிட்டு போய் அங்க மருந்து குடிச்சிட்டு என்ன தீ குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா கூட அது ஒரு லாஜிக், அது ஒரு ஸ்டேட்மெண்ட். பாருங்க நான் இத்தனை நாள் நிறைய நடந்தேன், இவங்க வந்து கண்டுக்கல, அதனால நான் இங்கேயே தீ குளிக்க, அது நடக்கும். மருந்து குடிக்கிறதுக்கு ஒருவேளை இப்படி இருக்கலாம், அங்க அடிச்சு அவர் அவமானப்படுத்தினால அந்த அவமானம் தாங்க முடியாம வேணா மருந்து குடிச்சிருக்கலாம். ஒருவேளை இப்படி இருந்துக்கலாம், இப்படி இருந்துக்கலாம். அது நமக்கு என்னன்னு தெரியல, விசாரணை நமக்கு தெரியும். எதுவாக இருந்தாலும் இந்த சட்டம் ஒழுங்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது முதலமைச்சருக்கு கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட். நீங்க தான் சொன்னீங்க பேசும்பொழுது பச்சை துண்டை போட்டுக்கிட்டு எனக்கு அடுத்த பிரிவில் நம்பிக்கை இல்லை, ஒருவேளை அடுத்த பிறவிங்கிறது இருந்திருந்ததுன்னா நான் வந்து விவசாயியாகத்தான் பிறக்கணும். விவசாயி வீட்டில் மகனா நான் பிறக்கணும். ஒன்றும் இல்லை பாஸ், இப்போ நீங்கள் போய் இல்லை ஒரு நிமிஷம், அவர் சொன்னார்னு சொன்னா நம்ப மாட்டாங்கல்ல. நம்ம என்ன அவ்வளோ பெரிய அத்தன்டிகேஷன் பர்சனா? நம்ம என்ன சவுக்கு சங்கர் வர வெளில வர போகிறோம்ல, நம்ம ஒன்றும் ரெட் பிக்ஸ் போலீஸ் கிடையாது. அதனால் அவர் பேசுறதை நீங்களே கேளுங்க. எனக்கு இந்த அடுத்த ஜென்மம் மறுபிறவியை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. அது உண்மை அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ இந்த விவசாயி வீட்டில் தான் பிறக்கணும்னு சொன்னாரா அவரு? அப்போ இந்த விவசாயி வீட்டில் பிறந்திருந்தாக்கா அவருடைய அக்காவோ தங்கச்சதுன்னு அழுதுகிட்டு இருக்கு, எங்கள் அப்பா என்னக்கா அந்த விவசாய தோட்டத்தில் வேலை செய்யும் பொழுது சட்டை பாவாடை போட்டுப்பாங்க, அல்லது சேரை கட்டிட்டு மேலே வந்து நைட்டி போட்டுருப்பாங்க, மேலே சட்டை அந்த மாதிரி சட்டை போட்டிருப்பாங்க. அதோட தான் அவங்க வர்றாங்க. அப்படின்னாக்கா வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அப்படியே செய்தி கேட்டு ஓடி வர்றாங்க. அந்த அம்மா அழுகுறாங்க, அந்த லேடி வந்து அழுகுறாங்க, எனக்கு வேற யாருமே இல்லை, இப்போ நான் என் பிள்ளைய வச்சுட்டு என்ன பண்ண போறேன்ட்டு. அப்போ அந்த அப்பாவோட நிழலில் வாழ்கிற ஒரு மகள் ஒரு பேரவங்க பேத்தியே இருக்காங்க. இப்போ அவருடைய வருமானத்தில் தான் இந்த குடும்பம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இவர் வந்து இவ்வளவு அவமானப்படுத்தி அடித்து அவருடைய உசுறு போகிற அளவுக்கு இன்னைக்கு வந்து கிடக்குதுனாக்கா இது யார் பொறுப்பாகிறது? இப்போ இந்த அரசாங்கம் தானே பொறுப்பாகணும். இந்த அரசாங்கம் பொறுப்படுத்திக்கிட்டு வந்து பதில் சொல்லணும். காவல்துறை இந்த வேலை செஞ்சிருக்கு. இப்போ லாக்அப் டெத்துன்னு கிளம்புறவங்க யாருமே ஏன் இதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இதுக்கு வரணுமா இல்லையா? இதை கேள்வி எழுப்பணுமா இல்லையா? ஏற்கனவே நடந்த விஷயத்தை பெரிய பூதாகரமாக்கின யாருமே இந்த விஷயத்துக்கு வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் இதை வந்து நியூஸ் சேனல்ஸ் பெரிய டிபேட் ஆக மாட்டேங்குது? கேட்க வேண்டாம். ஏன்னா நாகப்பட்டினத்தில் ஆடு மேய்ச்சி எடுத்துருக்காங்க ஒரு வயசான மூதாட்டி, 80 வயசு அந்த மூதாட்டிக்கு. அதில் ஒரு போதையை போட்ட ஒரு இளைஞன் அவன் என்ன பண்ணிருக்கான், அந்த யாரும் இல்லாத இடம், அவன் நேராக போயிட்டு அந்த பாட்டியை வந்து பாலியல் உள்ளுறவு செய்கிறான். சரிங்களா? அதை வந்து அவங்களுடைய உதடு உடம்பெல்லாம் வந்து கடிக்கிறான், கடித்து குதறான் அவங்களுடைய உடம்பை. அதுக்கப்புறம் அந்த செயலில் ஈடுபடுறான். இப்போ அதுக்கப்புறம் சத்தம் போட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வரும்போது அந்த பாட்டியோட அந்த மூதாட்டியோட வாயை பொத்திக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்யாமல் அதுக்கப்புறம் அந்த பாட்டி அது மீறி ஏதோ சத்தம் போட்டு வரவங்க போகிற தெரிஞ்சு போய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தாக்கா அவன் ஓடுறான். அதுக்கப்புறம் பிடிச்சி அடித்து போலீஸ் வரவழைச்சு ஒப்படைக்கிறாங்க. அந்த சம்பவம் தான் இப்போ நீங்கள் பார்த்தது. 80 வயசு மூதாட்டி. அப்போ அந்த செயலை கடிச்சு குதிரை இந்த வெறியோடு இறங்குறானாக்கா போதையில் இருந்தான்றது சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு உனக்கு தலைக்கு மிஞ்சிய போதை இருந்ததுனால தானே அந்த மாதிரி இடத்துக்கு நகர்றேன். அப்போனாக்கா நாங்கள் வந்தாக்கா எல்லாமே சரியாயிடும், பெண்களுக்கு பாதுகாப்புனாக்கா சிங்க பெண் படைப்பு எங்கே போச்சு? ஏன் 80 வயசு பாட்டிங்க அது? 80 வயசு பாட்டி, 80 வயசு பாட்டிக்கே இந்த நிலமைனாக்கா அப்போ மற்ற பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்குன்னு நான் கேட்குறேன். எந்த விதத்தில் 11ஆவது படிக்கிற ஒரு மாணவி தரப்புல ஒன்று செத்து போச்சு போன வாரத்தில், இந்த 10 நாளுக்குள்ள. ஏன்னாக்கா ஒரு இளைஞர் வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான், வெளியில் சொல்ல முடியாமல் புழுங்கி போய் தற்கொலை பண்ணிடுச்சு. ஏன் வெளியில் சொல்ல முடியாமல் புழுங்கி போகணும்? எனக்கு 11ஆவது படிக்கிற மாணவினாக்க விஜய் ரசிகராக தான் இருக்கும், அவங்களுக்கு தான் ஓட்டு போட சொல்லி அவங்க வீட்டில் அப்பா அம்மாவும் சொல்லியிருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி விசில் கோலம்லாம் போட்டிருப்பாங்க. சிங்கப்பெண் படை வரப்போது நம்மளை காப்பாற்றுன்னு சொல்லி நம்பியிருப்பாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு, ஆனால் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக உணரல. அவள் வெளியில் சொல்ல முடியாமல் அந்த குழந்தை தற்கொலை பண்ணி செத்து போச்சு. இது எதுக்காவது இவ்வளவு சம்பவங்கள் நடந்தது? கிட்டத்தட்ட 10 நாளில்
70க்கும் மேற்பட்ட, நான் நம்பர் கம்மியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 80 வரும்னு நினைக்கிறேன், கொலைகள் மட்டுமே, இந்த இறப்புகள் மட்டுமே, சின்ன குழந்தைகள்லேருந்து பெண்கள் இளமையில் ஆரம்பிச்சு இப்போ 80 வயசு கிளையில் வந்து நிற்கிது. 80 வயசு கிளை வரை எல்லா வயதினர்களையுமே இந்த ஒரு பாலியல் சிண்டல், பாலியல் வல்லுறவுகள், பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செய்கிறது. இப்படியாக 80, நான் சொல்கிறேன் இறப்பு மட்டுமே 70க்கு மேலே நடக்குது. இந்த பாலியல் வல்லுறவு இதெல்லாம் வந்து தனி டிபார்ட்மெண்ட், தனி கேசஸ். இப்போ இவ்வளவு நடந்திருக்குனாக்கா நீங்கள் வந்து அதை பொறுப்பேற்றுக்கணும்ல. இப்போ ஸ்டாலின் இருக்காரு, ஒரு நடக்குனாக்கா நான் பொறுப்பேற்றுக்கிறேங்கிறாரு. தோத்து போயிட்டாங்க, நம்ம பொறுப்பேற்றுக்கணும், மக்களுடைய திருப்பு நம்ம பொறுப்பேற்றுக்கணும். கூட்டணி கட்சிகள் போறாங்க, போகட்டும், அவங்கள பத்தி யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது, அது அந்தந்த கட்சிகளுடைய முடிவு, அந்தந்த கட்சி நலன்னு ஒன்று இருக்கு. அதனால எனக்கு நீங்க ஆராசா ட்வீட் போறதே கண்டிக்கிறாரு அவர். ஆராசா வந்து பார்த்துட்டு போறாரு. இப்ப அதுவே தப்புன்னு சொல்றாரு. கட்சியில நீங்க எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி செயல்பாடு ஈடுபடக்கூடாதுன்னு சொல்றாரு. நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா அப்ப தொண்டர்கள் எப்படி பேசுவாங்க? பொறுப்பை ஏத்துக்கிறாருல, நீ பண்ண தவிர பொறுப்பை ஏத்துக்கிட்டா நீ திருத்திக்க முடியும். அப்ப இவ்வளவு நடந்திருக்குனாக்கா பொறுப்பை ஏத்துக்கிட்டு வந்து விஜய் ஏன் இது வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை? ஏன் பிரஸ் மீட் பண்ணவே இல்லை? நீங்க சிபிராஜை சந்திக்கிறீங்க, வெங்கட் பிரபு சந்திக்கிறீங்க, சினிமாவை சேர்ந்த பல பிரமுகர்களை வர வச்சு சந்திக்கிறீங்க உங்களுடைய முதன்மை. அப்போ அதுக்கு தான் சிஎம் ஆக்கினது அவங்கள. நீங்கள் வந்தாக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க, அப்புறம் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க, அப்படியே நெல் விளையும் பூமியாக மாறிடும், அப்படியே பொன் விளையும் பூமியாக மாறிடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு முதலமைச்சர் ஆக்கினாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி, அரசியல் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்களோ, இயக்குநர்களையும் நடிகர்களையும் வர வச்சு எப்படி பார்த்து பேசிக்கிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு இருக்கீங்க. அது தலைமைச் செயலகமா அல்லது விஜயனுடைய சினிமா ஆஃபீஸ்? அது தெரியல. இன்னைக்கு புஷியானது கிட்ட அது கட்சி ஆஃபீஸ் மாதிரி தான் பயன்படுத்திட்டு இருக்காரு. அதிமுகல இருந்து 2 நிர்வாகி வந்து கட்சியில சேர்றாங்க. அது அந்த நடவடிக்கை வந்து செஞ்சாஜ் கோட்டையில் நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து தலைமைச் செயலகமா இல்ல? இப்ப நடக்கிற இந்த 10 நாள்ல நடக்கிற கூத்துகள் இருக்குல்ல, இதுல ஒரே 1% திமுக பேர்ல நடந்தா கூட அவ்வளவுதான். அப்பா ஐயோ ஆணவ கொலைகள் காதல் கொலைகளாக மாறுது, காதல் விவகாரங்களாக மாறுது. இந்த மாதிரி நிறைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமௌண்டாக மாறுது. அப்புறம் இந்த மாதிரி நிறைய மாறுதல் ஏற்பட்டே இருக்கு. இவங்க இப்படி இருக்காங்களே, அதனால அவங்க சமூக நீதிக்கு எதிராக பேசுவாங்கன்னு சொல்ல முடியுமா? இப்போ அவருனாக்கா அவர் இப்படி போகிறன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் டோட்டலாக மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ இது திமுக பேர் நடக்கும் பொழுது அவ்வளோ பெரிதாக பூதாகரமாக்கப்பட்டது. இப்போ ஏன் ஆக்கப்படலாம்? அன்னைக்கு ஆக்கினவங்க எல்லாம் எங்கே போனாங்க? அப்போ அன்னைக்கு பேசியவர்கள் எல்லாம் தன்னுடைய சுயநலத்துக்காக பேசியவர்கள் தவிர மக்கள் நலனோ அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலனோ அதில் துளி அளவும் கிடையாது. அந்த அக்கறையோடு பேசுவது போன்று இந்த ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பல்சி கிரியேட் பண்ணிவிட்டு அவங்க எதிர்பார்த்த அவங்களுக்கு எது லாபம் தரக்கூடிய ஒரு கட்சியோ அந்த கட்சியை ஆட்சியில் உட்கார வச்சு இன்னைக்கு ஹாயா உட்காந்துக்கிட்டு அந்த கட்சி பரப்புகிற அனைத்து பொய்களையும் அந்த ட்விட்டர் ஹேண்டில் இருந்து போட்டு அது அவங்க பரப்புறது. அப்போ இதில் மக்கள் நலன் என்ன இருக்கு? ஒன்றும் இல்லையே. அதனால இதை தங்களுக்கு உணர்த்த வேண்டிய இந்த டிவிகே ஃபைல் நான் ரொம்ப கம்மியாக தான் எனக்கு எடுத்திருக்கேன். இன்னும் எடுத்தேன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாளாக அதை போடலன்னு நினைக்கிறேன். அதனால அது ஒரு ரீகாலாக நீங்கள் போட்டுருன்னு தான். டோட்டலாக எடுத்தோம்னாக்கா ஒரு 4-5 மணி நேரம் நம்ம இந்த நிகழ்ச்சி போகிறோம். இல்லை டோட்டலாக எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூடியூப் வீடியோஸில் ஷார்ட்ஸ் போர்ஷனில் அப்பப்போ இந்த செய்திகள் எல்லாம் அப்டேட் ஆகி எல்லாமே அப்டேட் ஆகிருக்கு. அது நீங்கள் யூடியூப் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அப்புறம் ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். வரலனாக்கா இல்லை ஷார்ட்ஸில் போய் நீங்கள் 30 செகண்ட் 15 உங்களுக்காக ரொம்ப கம்மி பண்ணி நான் 15 செகண்ட் 30 செகண்ட் 45 செகண்ட் இப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் ஷார்ட்ஸ் போட்டால் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் புதுசாகும். ஆமாம், அதை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை.